வணக்கம். இது அறக்கழகம். நானும் உங்கள் தவம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த பேசலாம்னு நினச்சிருக்கோம். குறிப்பா அந்த எக்ஸிட் போல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டு அரசியல்லயே ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டு பெரும்பான்மையா திமுக ஜெயிக்கும்னு சொன்னா கூட, 3வது கட்சியாக இன்று பரிணமித்திருக்கிற குறிப்பாக விஜயோட தாவேக்கா ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்குது. குறிப்பா ஓட்டு சதவீதத்த அவர் அதிகரிப்பார்கள் அல்லது அவர்கள் ஆட்சியே கூட பிடிப்பார்கள்ன்ற மாரி கருத்து கணிப்புலாம் வந்திருக்கிறது. உண்மையிலேயே வரலாற்று ரீதியாக உண்மையிலேயே அது சாத்தியப்படுமா? நடந்த வரலாற்று சம்பவங்களையும் குறிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர் அந்த வரிசையில இன்றைய விஜய் வெற்றி பெறுவாரா? பெறமாட்டாரா? சிரஞ்சீவி ஆக போகிறாரா? எம்ஜிஆர் ஆக போகிறாருங்கிறது ஒரு பகுப்பாய்வு பண்ற விதத்துல தான் பேசணும். குறிப்பா கருத்து கணிப்புல மொத்தம் 210 தொகுதி. இது வெளியீட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டைம்ஸ் ஆஃப் நவ், ஜேவிசி, என்டிடிவி, ஜிஎன்என், ரிபப்ளிக். இந்த ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா வெளியிட்டிருக்கிறத இன்னைக்கு நம்ம பேசும் பொருளா இருக்கிறது. இதுல சாணக்கியா, எஸ்ஏஎஸ் குரூப், சாட்டார் பஜார், அக்னி, மின்னம்பலம், ரெட் பேரட் இப்படி நிறைய நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் நவ், ஜேவிசி திமுக 75 to 95, அதிமுக 128, 147, தாவேக்கா 8 to 15ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு பெரும்பாலும் நேஷனல் மீடியா கூட சொல்றாங்க. பெரும்பாலுமே பாத்தீங்கன்னாக்கா திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா தாவேக்கா இந்திய டுடே வெளியிட்டிருக்க, அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா தாவேக்கா எப்படி வரும்ன்றாங்கன்னா 98 to 120 வரையும் வரலாம் அப்படிங்கிறாங்க. நாத்தாக்கா 0ங்கிறாங்க. திமுக கூட பாத்தீங்கன்னாக்கா 92 110 வருங்கிறாங்க. அதிமுக 22 30 தான் வரும்ன்றாங்க. 22 to 30 தான் வரும்ன்றாங்க. அப்ப இந்த செய்திகள் உண்மையா? இவங்க இதை எதை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றையும் பார்க்க போறோம். இன்னைக்கு தாவேக்காவுடைய சூழல் உண்மையிலே வரலாற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எந்த சதவீதம் அடைந்தால் இந்த இலக்கை அடைய முடியுங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போறோம். கடந்த 20 ஆண்டு காலமாக சட்டமன்ற தேர்தலில் யார் யாரு திமுக, அதிமுக கூட்டணியோட எவ்வளவு வென்றாங்க அந்த டீடைல்ஸை பார்த்தா தான் இந்த விஷயத்த குறிப்பாக தாவேக்கா விஷயத்தை பற்றி பேசும்போது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த டேட்டா முதல் பார்ப்போம் வாங்க. 2001 பார்த்தீங்கன்னாக்க அதிமுக வெற்றி பெறுது. வாக்களித்தோட எண்ணிக்கை 2.8 கோடி. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 59. வென்ற தொகுதி பார்த்தீங்கன்னா 37. வாக்கு சதவீதம் 38.67. இது திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா வென்ற தொகுதி 196. வாக்கு சதவீதம் 50.90%. அதே மாதிரி 2006 பார்த்தீங்கன்னாக்க 3.2 கோடி. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 70.56. திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னாக்க 163. வாக்கு சதவீதம் 44.75. அதே மாதிரி அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னாக்க 69 தொகுதியில் வெல்றாங்க. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 39. அதே மாதிரி 2011 பார்த்தோம்னாக்க 3.68 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னாக்க 78.29. வென்ற தொகுதிகள் அதாவது திமுக கூட்டணி 31. அதே மாதிரி வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 39.50. அதே மாதிரி அதிமுக கூட்டணி 203 சீட்டு வெல்றாங்க. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 51.93%. 2021 பார்த்தீங்கன்னாக்க 4.63 கோடி பேர் வாக்களிக்கிறாங்க. மொத்த சதவீதம் பார்த்தீங்கன்னாக்க 73.63. வென்ற தொகுதிகள் அதாவது திமுக வென்ற தொகுதி அந்த இடத்துல வெல்லுது 159. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 45. அதே மாதிரி அதிமுக கூட்டணி 75 இடத்துல வெல்றாங்க. 39% பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதமா இருக்கு. இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்க 45 39 கிட்டத்தட்ட ஒரு 6% தான் முன்ன பின்ன இருக்கு. அப்ப வாக்கு சதவீதங்கிறது பார்த்தீங்கன்னா 2001 21 வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 6 இந்த ரேஞ்சில் இருக்கு. அதுக்கு உதாரணம் எடுத்தீங்கன்னாக்கா 2001 38% திமுக கூட்டணி வாங்குறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 50% வாங்குறாங்க. இப்ப அதிமுக கூட்டணி வெற்றி பெறாங்க. 196 சீட் வாங்குற பொழுது அப்ப வாக்கு சதவீதங்கிறது எவ்வளவு ரோல் பண்ணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கும். 2021 வரை இதுதான் நீடிக்குது. கடைசியா பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னாக்க திமுக ஜெயிக்கிறாங்க 159 சீட்டு. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 45. வென்ற தொகுதிகள் அதாவது அதிமுக வென்ற தொகுதி 75 தான். 39% வாக்கு சதவீதத்தை கணக்கு பண்ணோம்னாக்க 39 வாக்கு சதவீதம் வாங்குறாங்க. இவங்க 45 வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6% தான். ஆனா ஓட்டு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னாக்க 159 இங்கிலீஷ். இப்ப வாக்கு சதவீதங்கிறது இங்க ஒரு 5 6 10 2001 2021 இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வச்சுக்கிற ஒரு சதவீத கணக்கு நமக்கு துல்லியமா தெரியும். ஏன்னா அப்பதான் இதர கட்சிகள் எவ்வளவு வாங்குறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அது வச்சுக்க சதவீத கணக்கு பார்த்தீங்கன்னாக்க 2001 2021 பார்த்தீங்கன்னாக்க 89 84 91 80 85 இப்படி தொடர்ந்து தக்க வச்சிருக்கிறாங்க. அப்ப இதர கட்சிகள்
வேற இந்த மூன்றாவது வர்றாங்க இல்லையா, அந்த கட்சிகள் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா, அதை அந்த கணக்கு பார்த்தா 2001 பார்த்தீங்கன்னாக்கா 10, 15, 8, 19, 14. அதாவது திமுகவும் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஏறக்குறைய 10ல இருந்து 12க்குள்ள தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப திமுக தனிச்சு வைக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30, 26, 22, 31, 37 இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அதிமுக தனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 31, 32, 38, 40, 33. இப்போ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாகவும் ஒரு 80, 90க்குள்ள இருக்காங்க. அதே மாதிரியா அதிமுக திமுக தனிச்சு பார்த்தீங்கன்னா கூட இந்த 38, 35, 40க்குள்ள இருக்காங்க. அப்ப இவங்களே எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80க்குள்ள இருக்கான்னு சொல்லலாம். இந்த அதிமுகவும் திமுகவும் வேண்டாங்கிறவங்களுடைய சதவீதத்தை நம்ம வரிசையா பார்க்க போறோம். குறிப்பா 2000 2001 அந்த கணக்கையும் பார்க்கலாம். 2001 அதிமுக வந்து பாத்தீங்கன்னாக்க வென்ற தொகுதி 0 தான். வாக்கு சதவீதம் 4.7. 2006ல தேமுதிக வருது. அப்போ வந்து ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க. அது விருதாச்சலம் உங்களுக்கு தெரியும். 8.40% வாங்குறாங்க. 2011 பாத்தீங்கன்னா பாஜக வருது. 2.60% வாங்குறாங்க. 2016ல மக்கள் நல கூட்டணி மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஓட்ட 6% கிட்ட பிரிக்கிறாங்க. 6, 10 இருக்குது. 2021ல நாத்தாக்க வருது. 2021ல நாத்தாக்க வந்து 5.34 தக்க வைக்கிறாங்க. 2021ல மக்கள் நீதி மையம் 2.62 தக்க வைக்கிறாங்க. 2021ல அமமுக அதாவது ஜனநாயக கட்சி வந்து 2.50. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணா கூட ஒரு 4, 8, 6, 3 கிட்டத்தட்ட ஒரு 10, 12க்குள்ள இது அடங்கிருது. அதாவது புதிதாக வரக்கூடிய கட்சிகள் வந்து இந்த சதவீதத்தில் அடிப்படையில் மட்டும்தான் வாங்குறாங்கன்றது ஒரு விஷயம். இப்படி பார்க்கும்போது தாவேக வந்து எவ்வளவு சதவீத வாக்கு வாங்கும்? விஜய் வந்தனாலும் பிரபலமான நடிகை சொல்றோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்தாரு, பாக்கியராஜ் வந்தாரு, பிரயாஸ்ராஜ் வந்திருக்காரு, நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. வந்தது இல்லை போனதுங்கிறத உண்மையான யதார்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உச்ச நட்சத்திரம் பார்க்கும்போது முக்கியமான விஷயம். அதுல யார் யார் வந்திருக்காங்க, வரலாற்று எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்கிறத வாங்க. இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு எந்த நடிகர் வந்தாலும் முதல்ல அவரத்தை ரோடும். அதாவது பாக்யராஜோட பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் வாரிசு நான் தான் சொல்லி தான் அவரோட ஓட்டர்ஸ் இருந்தார், காணாம போயிட்டார். இப்ப கிட்டத்தட்ட விஜயும் கூட பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் ரோல் மாடலாம். உண்மையிலே எம்ஜிஆர் வந்து 1977 வந்து வராரு, 30% வாக்கு வாங்குறாரு. போட்டியிட தொகுதி பாத்தீங்கன்னாக்கா 140, வென்ற தொகுதி 130. அதே மாதிரியா இன்னொரு இங்க தமிழ்நாட்டில் எப்படின்னாக்கா ஆந்திராவில் வந்து என்டிஆர், ஒரு இங்க எம்ஜிஆர்னா அங்க என்டிஆர். அவர் வந்து முதல்ல வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்கும்போது என்ன வாங்குறாரு, 1983 வராரு. வாக்கு வந்து பாத்தீங்கன்னா 46, போட்டியிட தொகுதி 294, ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 240 ஜெயிக்கிறாரு. அதே மாதிரியா எம்ஜிஆருக்கு ஈக்குவலா இன்னொரு ஆள் பேசப்படுகிறாருன்னா சிவாஜி மறுக்க முடியாது நினைக்கிறேன். அவர் வந்து 1989 வராரு. வாங்குற சதவீத வாக்கு வந்து 9.2 தான். 45 இடங்களை போட்டி போறாரு. ஆனா வந்து 0 தான். அடுத்து வந்து ஜெயலலிதா வந்து கலைஞர் எப்படியோ அது மாதிரி ஜெயலலிதா மறுக்க முடியாத வருது. அவங்க வந்து எம்ஜிஆர் இறந்தவர் பாத்தீங்கன்னாக்கா அதிமுக 2ஆ உடையுது. அப்ப ஜானகி வர்றாங்க. ஜெயலலிதா வந்து சேவல் சின்னத்திலையும் ஜானகி வந்து இரட்டை புறாங்கிற சின்னத்திலையும் போட்டிட்டாங்க. அன்னைக்கு நிலவரம் பாத்தீங்கன்னாக்கா அதிமுக ஜெயலலிதா 1989 22% வாங்குறாங்க. 198 இடத்துல வந்து போட்டி வராங்க. 27 இடத்துல ஜெயலலிதா வெல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஈக்குவலா பேசக்கூடிய யாருன்னு சிரஞ்சீவி, ஆந்திராவில் சொல்றேன். அவர் வந்து அங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் 2009 வராரு, 16% வாக்கு வாங்குறாரு. 288 இடத்துல பாத்தீங்கன்னா போட்டி போடுறாரு. ஆனா ஜெயிச்சது 18 இடம் தான். அதே போல விஜயகாந்த் பாத்தீங்கன்னாக்கா 2006ல வந்து தேர்தல் களத்துக்கு வராரு. அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா 8.38, 234 தொகுதியில போட்டிடுறாரு. ஆனா ஜெயிச்சது உங்களுக்கு தெரியும், விருதாச்சலம் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரியா கமலஹாசன் அடுத்து வராரு, 2021ல வராரு. அவர் வாங்கின வாக்கு சதவீதம் 2.62, 140 இடத்துல போட்டி போறாரு. ஆனா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அப்ப இந்த இடத்துல வந்து சிவாஜி பத்தி பேசும்போது நம்ம ஒன்று மறந்துட வேண்டாம். ஜானகி அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் 9.2, 2 தொகுதிகளை மட்டுமே வென்றிருக்காங்க. அதாவது சிவாஜியும் ஜானகி சேர்ந்த தொகுதிக்காக அதை சொல்றேன். இன்னைக்கு விஜய் வந்து 2 இடத்துல நிக்கிறாரு இல்லையா, அது போல கடந்த காலத்துல யாரு நின்றுருக்காங்கன்னு பார்த்தா சிரஞ்சீவி வச்சிருக்கோம். சிரஞ்சீவி வந்து 2009ல நிக்கிறாரு. 2009ல திருப்பதியிலையும் பாலக்கோடுலையும் நிக்கிறாரு. அதுல வந்து ஒரு இடத்துல தோத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதே போல இவர் வந்து 2 இடத்துல நிக்கிறாரு. இதுக்காக அந்த விஷயம் சொல்றோம். ஆனா எம்ஜிஆர் வந்து வந்தோடனே ஜெயிச்சிருக்காரு, என்டிஆர் வந்தோடனே வந்தோடனே ஜெயிச்சாரு. அப்ப ஏன் வந்து சிரஞ்சீவி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற இடத்துல வரும்போது நம்ம இதை புரிஞ்சுக்க வந்துருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம விஜயும் சிரஞ்சீவியும் ஒப்பிட்டு பார்க்க, ஏன் வந்து சிரஞ்சீவி வந்து எம்ஜிஆர் ஆக முடியலங்கிறது ஒரு டேட்டா இருக்கு. என்னன்னா 1977ல களத்துக்கு வராது. அன்னைக்கு வந்து 4 முறை போட்டி நிலவுது. அதுல வந்து 1977ல சிபிஎம் கூட்டணியோட வர்றாரு. அப்ப அவர் பெற்ற வாக்கு பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 33, வென்ற தொகுதி பாத்தீங்கன்னா 144. அதே மாதிரி எதிர்முகாலம் தான் திமுக நிக்குது. அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் வந்து 24 தான், வென்ற தொகுதி 48 தான். அப்ப இந்த 33க்கு 24 பாருங்க, ஒரு 6-7% வித்தியாசம் இருக்கு.
அதே மாதிரி எதிர்முகாங்கள் பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் நிக்குது, சிபிஎம் எல்லாம் சேர்ந்து நிக்கிறாங்க. அவங்க வந்து பெற்ற வாக்கு சதவீதம் 20 தான். வென்ற தொகுதி 32. அடுத்து இன்னொரு முகாம் பாத்தீங்கன்னாக்கா ஜனதாதளம் நிக்குது. கிட்டத்தட்ட அது 16% வாக்கு சதவீதத்தை வாங்குது. வென்ற தொகுதி வந்து 10. அப்ப இந்த 4 முனை போட்டு பாத்தீங்கன்னாக்க யார் 30% வாங்குறாங்களோ அவங்க இயல்பை சித்துறாங்க. அதனாலதான் எம்ஜிஆர் அங்க ஜெயிக்கிறார். அதே மாதிரி இங்க என்டிஆர் பாத்தீங்கன்னாக்க 2 தான். அதாவது இருமுனை போட்டி தான். என்டிஆர் வந்து 1983ல 46%. 46% பெரிய விஷயம். 201 சீட்டு ஜெயிக்கிறாரு. அதே அன்னைக்கு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 33.58 60. அப்ப இந்த 2 முனை போட்டிங்கனால என்டிஆருக்கு அது சாதகமா இருக்கு. வந்த உடனே அவர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அங்க உருவாகுது. எம்ஜிஆருக்காக 4 முனை போட்டி, ஆனா என்டிஆர் இருமுனை போட்டிங்கனால அவருக்கு ஒரு சாதகமா இருக்கு. இப்ப சிரஞ்சீவி ஏன் ஜெயிக்க முடியல பார்ப்போம். காங்கிரஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க 36.55%, 156 இடத்துல அவங்க ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி தெலுங்கு தேசமும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா 28.12% வாங்குறாங்க. 92 இடத்துல ஜெயிக்கிறாங்க. அப்ப மிச்சமா இருக்கிற கொஞ்சம், அதாவது 16.32% வெறும் 18 தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப அவர் போக்குறதுக்கான, அதாவது அவர் அதிகமாக வாக்கு வாங்க முடியாத காரணம் இதுல இருந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆக எம்ஜிஆர் வந்து அது வெற்றி பெற்ற சூழ்நிலையும் என்டிஆர் வெற்றி பெற்ற சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒப்பீட்டளவுல அன்னைக்கு அவர் உள்ள வரும்போது 4 முனை போட்டி இருந்துச்சு. அதனால யாரு வாக்கு சதவீதம் அதிகம் 30% பெறாங்களோ அவங்க வெற்றி பெற முடியும்னு நினைக்கலாம் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். அதே போல என்டிஆர் பாத்தீங்கன்னாக்க வெறும் இருமுனை போட்டி தான். அப்ப அதை யார் வாக்கு சதவீதம் கூட வாங்குறாங்களோ அவருக்கு ஜெயிக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனா சிரஞ்சீவி வரும்போது வந்து என்ன நினைக்கிறாங்க, 2 பெரிய கட்சிகள் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70, நீங்க எப்படி இங்க திமுக அதிமுக ஒரு 60-70-80 வச்சிருக்கோ அதே போல அவங்க வச்சிருக்காங்க. அதனால சிரஞ்சீவினால ஜெயிக்க முடியாம போயிருது. கிட்டத்தட்ட அதே கதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. விஜய் எந்த சதவீத வாக்கு வாங்க போறாங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம இப்பயும் கூட திமுக அதிமுகவும் அந்த 70-80% தக்க வச்சிருக்காங்க. எப்பயுமே இந்த வரலாறு முழுக்க பார்க்கும் 2001 இருந்து 2026 வரையும் பார்த்தோம்னாக்க வாக்கு சதவீதத்தில் உள்ள ஒரு 10-15 தான் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா 3வது வரக்கூடிய ஆளுங்க இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து விஜய் என்ன வாக்கு வாங்க போறார், இந்த 10, 12, 15 இவங்க சொல்ற மாதிரியா 120, 98ங்கிறதெல்லாம் இவர் வாங்குற வாக்கு சதவீதத்தை வச்சுதான் மதிப்பிட முடியுமே தவிர போற போக்கில் மதிப்பிட முடியாது. ஏன்னா வரலாற்று முழுக்க நடக்கிற களங்கள் அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு விஜய் வந்து சிரஞ்சீவி ஆக போகிறாரா, எம்ஜிஆர் ஆக போகிறாருங்கிறது 4ஆம் தேதி உங்களைப் போலவே பொறுத்திருந்து பார்ப்போம்.